ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இன்றைய சண்டே ஸ்பெஷல் வந்து சிந்தாமணி சிக்கன்னு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேங்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி சைஸில் சின்ன சின்னதாக வந்து வெட்டிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக வேண்டாம். இந்த டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய விட்டு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 12 காஞ்ச மிளகா. இதில் வந்து நான் விதையெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டேன். வெறும் அந்த லேயர் மட்டும்தான் இருக்குது. வெறும் அந்த மேல் தோல் மட்டும்தான். அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். இதை வந்து நான் ஆஞ்சி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம் ஒரு 1/4 கிலோக்கு மேலே இருக்கும். இது ஒரு 350 கிராம் இருக்கும். நான் உரித்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு காரம். 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ 100 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. முதல்ல சீரகம் போட்டுப்போம். அடுத்து காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இந்த காஞ்ச மிளகா ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, தீயை குறைச்சி வச்சே செய்யுங்க. சாம்பார் வெங்காயம் போட்டுப்போம். சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இந்த சிக்கன் வந்து கிராமத்துங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் அடிக்கடி இந்த ஸ்டைலில் செய்வாங்க. அடுப்பில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு 4 ஐட்டம் தான். ஆனால் கிராம சைடில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட மாட்டாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமாக போடுவேன். அந்த ஃப்ளேவர் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் போடுறேன். நீங்கள் போடாமல் கூட செய்யலாம், செம்ம டேஸ்ட்டாக வரும். நல்லா வதங்கட்டும். மெயினாக பார்த்தீங்கன்னா சிக்கன், காஞ்ச மிளகா, சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க இதோட தேவை. நான் ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேங்க, ரொம்ப போடல. சாம்பார் வெங்காயம் வந்து இதுக்கு மேலே வதங்க வேண்டாம். நான் இந்த இஞ்சி பூண்டுக்காக லேசாக வதக்குறேன். அடுத்து வந்து சிக்கன் போட்டுடலாம். ஏன்னா இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலே வேகணுங்க. தண்ணியே ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது. சிக்கன் எடுத்து கொட்டிடலாம். நல்லா கிண்டி விடுங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுப்போம். இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு ஏற்ற உப்பு போட்டுடலாங்க. இதை நல்லா கிண்டிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். ஒரு தட்டு போட்டு மூடிப்போங்க. ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சுருவோம். நல்லா ஒரு 20 நிமிஷம் அப்படியே வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு மைல்டான தீயிலே வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. லேசாக கொஞ்சம் கிண்டி விடுவோம். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை. எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. அந்த வெங்காயம் தண்ணி இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் வெளியேறும். அதுலேயே வேகுங்க. இன்னொரு 10 நிமிஷம் நல்லா விடுவோம். சிக்கன் வந்து பார்ப்போமா. தண்ணி நல்லா சுண்டிடுச்சுங்க. சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ பெப்பர் தூவி, கொத்தமல்லி தூவிட்டு, சாதம் இப்படி உதிரியாக வடித்து வச்சுக்கணுங்க. ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு. பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. நான் ஏற்கனவே ஒரு முறை ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் இந்த சாதத்தை எடுத்து கொட்டிடுவோம். ஹோட்டலில் விற்கிற ஃப்ரைட் ரைஸ் என்னங்க ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. வாய்க்கு வாய் அப்படியே ஒரே சிக்கனாக வரும். சிந்தாமணி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் சாப்பாட்டு அரிசியில் நான் செய்திருக்கேன். நீங்கள் பாசுமதி அரிசிலையும் செய்யலாம். இருந்தாலும் நம்ம சாப்பாட்டு அரிசியில் நல்லா உதிரியாக வரும். பாசுமதி அரிசி உடையும். நீங்கள் சாப்பாட்டு அரிசிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு ஒரு டேஸ்டான ஒரு டிஷ்ஷுங்க. ஒரு சண்டே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே. வாழ்கிறதே சாப்பிட்றதுக்கு தான்.